மென்பொருள் துறையில் பணியாற்றினாலும் இன்றைய இளைஞர்கள் சமூக அக்கறையுடன் திகழ்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டும் விதத்தில் சென்னையில் நடைபெற்ற ஆக்ஷன் 2020 என்ற சந்திப்பு நிகழ்ச்சி அமைந்தது. இதனை பற்றிய ஒரு சிறப்பு செய்தி. நாளைய உலகம் இளைஞர் கையில் என்ற கூற்றை மாற்றி இன்றைய உலகம் இளைஞர்களின் கையில் என்று உறுதிபட சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக்ஷன் 2020 என்ற அமைப்பை சார்ந்த மென்பொருள் நிறுவனங்களில் பணிபுரியும் இளைஞர்கள். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் இந்தியா விஷன் 2020 என்ற அமைப்பை உருவாக்கி அனைவரும் இந்தியா முன்னேற பாடுபட வேண்டும், அதற்கு இளைஞர்கள் ஆர்வமுடன் செயல்பட வேண்டும் என்று கூறியதை வேத வாக்காக ஏற்று செயல் வடிவம் கொடுத்து வருகிறார்கள் இவர்கள். தமிழகம் மட்டுமல்லாது மற்ற மாநிலங்களில் உள்ள மென்பொருள் நிறுவனங்களைச் சேர்ந்த சமூக அக்கறை கொண்ட மனிதநேய மிக்க இவர்கள் ஒவ்வொரு கிராமமாக தத்தெடுத்து தங்களால் இயன்ற உதவியை செய்து வருகிறார்கள். சோ எங்களோட ஐடியா என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்னா வந்து இன்னும் செஞ்சாக்கா நிறைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும் அப்படின்னு சொல்ற ஒரு இதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோம். அதுதான் எங்களோட எண்ணமும் கூட. டாக்டர் கலாம் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப செயல் செய்பவர்கள் அவர்களுக்கு வேலை செய்பவர்களுக்கான பணம் எதுவும் கிடையாது. இப்ப வந்து ₹1 கொடுத்தா கூட அந்த ₹1 வந்து மக்களை சென்றடையும், நேரடியாக சென்றடைவதற்கு நாங்கள் அனைவரும் பொறுப்பாக இருக்கின்றோம். பல்வேறு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் 32 அமைப்புகளை உருவாக்கி அதில் 2300 பேர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கிராமங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான கல்விக்கூட வசதிகள், கழிப்பறை வசதி, சாலை வசதி, குடிநீர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவற்றை மேம்படுத்த எந்த ஒரு வருவாயையும் எதிர்பார்க்காமல் தங்கள் உழைப்பில் வரும் சொந்த வருமானத்தின் மூலமே இதுபோன்ற உதவிகளை செய்து வருகிறார்கள். ஒரு வில்லேஜ் அடாப்ட் பண்ணிட்டு அந்த வில்லேஜ்ல அதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் வந்து எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்துக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆஸ் பூமி நாங்கள் வந்து 2 வில்லேஜஸ் எடுத்திருக்கோம், தாமரைப்பாக்கம் அண்ட் திருமலைவாயில். அதை தவிர்த்து எங்களுக்கு 5 ஆர்ஃபனேஜஸ் விதின் சென்னை இருக்கு. அங்கே வந்து கம்ப்யூட்டர் சொல்லித்தரோம் அண்ட் இங்கிலீஷும் சொல்லித்தரோம். எல்லாருமே இந்தியாவை முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயம் தனித்தனியா பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணி நிறைய பேரை மீட் பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம். முதல் முறையாக 32 அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் சென்னையில் ஒன்று கூடி தங்கள் அனுபவங்களையும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாட ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் எல்காட் அமைப்பின் மேலாளர் இயக்குநர் திரு சந்தோஷ் பாபு கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்கள் பற்றியும் அரசாங்க உதவியுடன் மக்களுக்கு எவ்வாறு உதவி செய்வது என்பதையும் விளக்கி கூறினார். அந்த இளைஞர்கள் ஒன்று கூடியதை கேள்விப்பட்ட டாக்டர் அப்துல் கலாம் உடனே தொலைபேசி மூலம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி பல அரிய ஆலோசனைகளை வழங்கினார். என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும். திரு கலாமின் உரையை அனைவரும் ஆர்வத்துடனும் உத்வேகத்துடனும் கேட்டு மகிழ்ந்தனர். எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அவங்கவுங்க நாங்களும் ஒரு நம்பிக்கையா வந்திருக்கோம். ஆனா வந்து அது கண்டிப்பா வந்து இன்னும் பெரிய லெவல்ல பண்ண முடியும், ஒரு சின்ன லெவல்ல இல்ல, கண்டிப்பா பெரிய லெவல்ல பண்ண முடியும் அப்படின்றது வந்து எங்களுக்கு வந்து இந்த விஷன் 2020ல கலாம் சார் சொன்னது நாங்க எல்லாம் சேர்ந்து இங்க வந்து இருக்கிறதுல பயங்கர பெரிய நம்பிக்கை இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. கண்டிப்பா நாங்க இந்தியாக்காக பண்ணுவோம். இந்நிகழ்ச்சி நம் நாடே பெருமைப்பட வேண்டிய நிகழ்வு. சமூக அக்கறையற்றவர்கள் இளைஞர்கள் என்று சலிப்புடன் கூறும் திண்ணை பேச்சு வீணர்களின் மத்தியில் இளைஞர்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் மட்டுமல்ல, ஆக்கப்பூர்வமான அந்த அக்கறையை வெளிப்படுத்தும் ஆற்றல் மிக்கவர்கள் என்பதை காணும்பொழுது வல்லரசு இந்தியா என்ற டாக்டர் அப்துல் கலாமின் கனவு விரைவில் நனவாகும் என்பதில் ஐயமில்லை. கலைஞர் தொலைக்காட்சி செய்திகளுக்காக MS மணிமேகலை.